நமஸ்காரம். இன்னையோட ப்ராவர்ப், ஸ்லீப் வித் அ ட்ரீம், வேக் அப் வித் அ பர்பஸ், லிவ் வித் ஆக்ஷன்ஸ். பியூட்டிஃபுல்லான ப்ராவர்புங்க. இந்த ப்ராவர்பை பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. பிகாஸ் ஐ எம் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இதுக்கு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட புது சிஎம், ஸ்மார்ட் சிஎம் விஜய், ஜோசப் விஜய் அவர்கள். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதுதாங்க. பட் ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர். நான் பாலிட்டிக்ஸை நான் இதை பற்றி பேச போகிறது இல்லை. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலோட ட்ராவல் எப்படி அப்படிங்கிறத, அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு வெறி, எப்படியாவது நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவருக்கு சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த ஒரு ரத்தத்தில் அவருக்கு இருக்குது. ஸோ தட் வாஸ் ஹிஸ் ட்ரீம். அதுக்கப்புறம் வேக் அப் வித் பர்பஸ். அப்புறம் என்ன பண்ணார், அவர் நார்மலாக எல்லாருக்கும் உண்டான எஜுகேஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினக்கப்புறமும் ஆனாலும் அவர்கிட்ட அந்த ஒரு வெறி இருந்தது. சம்திங் நம்ம வி ஹாவ் டு டூ இந்த சொசைட்டி. அவள் அப்பாவும் நிறைய இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவரும் கொஞ்சம் நிறைய கதைகள் அந்த மாதிரிலாம் புக்கை படிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் கொஞ்சம் அவர் அந்த சோஷியல் லைஃப்பில் சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத அவர் விதைச்சுட்டே இருந்தாராம். ஸோ அது ஒரு பர்பஸ். ஸோ இவரும் என்னென்னா அந்த இன்ஸ்டிங்க்ட் அந்த ட்ரீம் இருந்ததுனால எப்படியாவது நம்ம அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸை படிப்பாராம். அதுக்கப்புறம் மேஜராக 2-3 பேரோட இன்ஸ்பிரேஷன், அந்த இன்ஸ்பிரேஷன் அவ அப்படி இருக்கா பற்றியா, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற. பட் ஏஜ் ஒரு மேட்ரு. ஸோ பட் ஆனாலும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த வெறி அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நிறைய புக்ஸ் எல்லாம் அவர் ரெஃபர் பண்ணி அப்படி பண்ணா இப்படி பண்ணா, அதை பண்ணா இதை பண்ணான்னு அவர் இன்புட்டு நாலேஜை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் என்ன பண்ணார்னா, லிவ் வித் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சமாக ஆக்ஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்து ஆக்ஷனில் கொண்டு வந்தார். ஆக்ஷனில் கொண்டு வரும்போது அங்கே தாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே அது ஒரு ட்ரீம் இருக்கும். இப்போ விஜய்ங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே வழி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்துலேயும் ஒரு ஜானர்லேயும் ட்ரீம் கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த லிவ் வித் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருமே நம்ம ட்ரீம் பண்ணுறது உண்மை. ஏன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் இமேஜினேஷன். ட்ரீம் இஸ் நத்திங் பட் இமேஜினேஷன். ஸோ இதில் எல்லாமே இமேஜினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பட் அதை ஆக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா நாங்கள் ஆஸ் அ ரேக்கி பீப்புளில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுவோம். அது எனக்கானதா, என் கரெக்டான ஆசை தானா அப்படிங்கிறத நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் ஃபார் அஸ், எங்களுக்கு அதை எப்படியாவது பிரபஞ்சம் எங்களுக்கு பதில் கொடுக்குங்க. இது உண்மைங்க. இது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் அவரும் அதான் சொல்லுவார். பிரபஞ்சம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும். அது ஃபேவரபுளாக இருக்கலாம், அன்ஃபேவரபுளாக இருக்கலாம். பட் இஃப் இட் இஸ் ஃபேவரபிள், அதுக்கப்புறம் நம்ம முயற்சி எடுக்கும்போது என்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் நல்லிஃபை ஆகிடும். அதெல்லாம் எல்லாம் பிஸ்கெட் மாதிரி போயிடும், ரஸ்கத்துங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நடந்ததா இல்லையா? ஸோ பிரபஞ்சம் வாண்ட்ஸ் விஜய் டு டூ திஸ். ஸோ அவர் ட்ரீம் பண்ணது அவருக்கு ஆனது. அவர் இந்த மாதிரி சிஎம் ஆகணும், அவர் நாட்டாளணும், அவரோட லீடர்ஷிப்பில் நல்லாட்சி இருக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் வாண்டட். ஸோ அப்போ கண்ணுக்கு நேரம் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும். கோ வித் தி யூனிவர்ஸ். அடிக்கடி நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது உங்களுக்கு தான், எப்போதுமே யூனிவர்ஸோடு போகணும். ஹர்டில்ஸ் வராதுன்னு சொல்லாதீங்க, ஹர்டில்ஸ் வரும். அந்த ஹர்டில்ஸ் வந்த போதும் ஒவ்வொரு வாட்டியும் அது என்ன அழகாக நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இதை விட எக்ஸாம்பிள் வேறு எங்கேயும் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் இவர் லீடர்ஷிப்பாக இருந்த சமயத்தில் எப்படிலாம் அவர் அப்படியே மோல்டு பண்ணிட்டு இருக்கார் பார்த்தேடா. நீங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 4ஆம் தேதியிலேருந்து இன்னி வரைக்கும் எல்லாரும் டிவியில் அட்டென்ஷன், ஒரே ஃபோக்கஸிங் விஜய் டிவியில் என்ன நியூஸ், என்ன நடக்கிறதுன்னு. ஸோ அவர் எங்கேயுமே அவர் வார்த்தைகளை பார்த்து விட்டார்.
அந்த பார்த்து விட்டதும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து அவர் அந்த வார்த்தை வந்து சில பேருக்கு தப்பாக போய் இருந்தாலும் அதை வந்து அவர் புரிய வச்சுட்டார். புரிய வச்சதும் இல்லாமல் அது நல்லிஃபை ஆயிடும். ஏன்னா பிரபஞ்சம் இஸ் பிஹைண்ட். அது எல்லாரும் உணரணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த நீங்கள் பார்த்தேன்னா ஆஃப்டர் பிகமிங் சிஎம் அவர் அழகாக இந்த கருப்பு போட்டு ஒன்று வச்சுக்கிறார். கல்லடி பட்டாலும் படலாமே வழிய கண்ணடி படக்கூடாது. ஸோ எவ்வளோ கண்ணடி வந்திருக்கும். ஏன்னா நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் வழிய இப்படி குட் எனர்ஜி பேட் எனர்ஜி இப்படி போயிட்டே இருக்குங்க. இது வந்து இட்ஸ் வெரி காமன். அப்போது நம்ம வந்து எப்போதுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை வந்து நான் வந்து இந்த திஷ்டி பொட்டு அப்படின்னு சொல்கிறோமே வழிய இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அது வேலை செய்கிறது. அதை நீங்கள் எல்லாரும் உணரணும். இது நான் வந்து இதை கலந்து உங்களுக்கு வந்து புரியற மாதிரி தான் நான் சொல்கிறேன் வழிய எல்லாரும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பேசுகிறாங்க அப்படி கிடையாது. ததாஸ்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு செங்கல்லையும் ததாஸ்து தேவதைகள்லாம் இருக்கா. நம்ம பேசுறத என்ன பேசினாலும் ஆமோதிக்கிறா ததாஸ்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. இதெல்லாம் ரொம்ப உண்மை. இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஹர்டல்ஸை வந்து அப்படியே அவர் ஈவன் இன்னைக்கு அசம்பிளியில் கூட அவர் கடைசியில் அந்த 144 சொல்கிற வரைக்கும் ஐ வாஸ் டெல்ட் இப்படி இருக்கே, ஒவ்வொருத்தர் இப்படிலாம் பேசுகிறாளே, ஆதரவு தரமாட்டோம்னு அப்படின்னு. அது ஆதரவு தரமாட்டோங்கிறது நிறைய நம்பர்ஸாக இருக்கே அப்படின்னு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங். லாஸ்ட்டில் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமும் இவாளும் டிஎம்கே காரானும் வாக் அவுட் ஆகிட்டா. உதயநிதி ஸ்டாலின் அந்த குரூப் அப்படியே வெளியில் போயிட்டா. அடடா இப்படி ஆகிடுத்து, என்ன ஆக போகிறது, திக் அப்படின்னு இருந்தது. பட் கடைசியில் என்னாச்சு 144. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும், என்னோட பர்பஸ் என்ன, என்னோட ட்ரீம் எனக்கானதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம மெதுவாக ஆக்ஷன் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எத்தனை ஹர்டில்ஸ் வந்தாலும் பிரபஞ்சம் வில் ஹெல்ப் அஸ். இப்போது அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பேபி. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஆட்சி வந்து அவரோட கையில் ஒரு குழந்தை மாதிரி. அவர் எப்படி வேணால் அதை கொஞ்சிக்கலாம், தூக்கி போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு லீடர் கிடைச்சதுக்கு நம்மலாம் நிஜமாகவே ஒரு நல்ல பாக்கியம் பண்ணிக்கணும். அண்டு முக்கியமான சமாச்சாரம் நீங்கள் பார்க்கணும், அந்த எதிர்கட்சிக்காரெல்லாம் 2-3 பேர் அவள் வந்து பாயிண்டாக தான் பேசினான், ரொம்ப அழகாக பேசினான். அவள் பேசும்போது கூட அதில் கருத்தை புரிஞ்சுட்டு இருப்பாருங்க. அதுதான் அந்த லீடர்ஷிப்போட அழகு. நான் தான் லீடர், நீ என்ன சொல்கிறது அப்படிங்காம அவள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டையும் அதை ஏற்றுண்டு ஆமாம் அதுவும் நியாயம்தானே அப்படின்னு அந்த அப்போசிஷனில் சொல்லக்கூடியவாளும் ரொம்ப அழகாக சொன்னான். அதே சமயத்தில் இவரும் அதை வந்து ரொம்ப அழகாக அதை பாசிட்டிவாக ஏற்றுண்டு அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் உடனே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப் கொண்டான அழகுங்க. அண்ட் இது பிரபஞ்சம் வந்து ரொம்ப அழகாக அவரை கைடு பண்ணுங்க. எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து தமிழ்நாடு எங்கேயோ இருக்க போகிறதுங்க. நீங்கள் வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாங்க அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம மூளை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மூளை வந்து பிரபஞ்சத்தோடு நம்ம சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லாமே சக்ஸஸ் தாங்க. சின்ன சின்ன விஷயமானாலும் சக்ஸஸ் தாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாரும் நல்லதனமாக புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே கஷ்டங்கள் வராது. இல்லைன்னா பிரபஞ்சத்தோடு பேசியாச்சுன்னா எல்லாம் ட்ரீம் பண்ணி பர்பஸ் ஆயாச்சு உடனே லீவ் வித் ஆக்ஷன்னா எல்லாம் சூப்பராக இருக்கும், கிடையாது. ஸோ எல்லாமே அப்போ தாங்க சுவை இருக்கும். அந்த ஒரு கஷ்டம் இருக்கும்போது தான் அதோட சுவை நல்ல கடைசியில் புரியுங்க. இப்போ நம்ம திருப்பதியில் நம்ம சுவாமியை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து க்யூவில் உட்காந்து ஐயோ போ அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற அந்த மாதிரி வந்தக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே போய் அந்த கர்ப்பகிரகத்தில் பெருமாளை பார்த்தான்னா அந்த ஒரு செகண்டு தான், அவர் அந்த ஒரு செகண்டு பார்த்த உடனே என்ன ஆகுது, நம்ம இந்த 6 ஹவர்ஸு அந்த டயர்ட்னஸ்ஸு நம்ம ஒரு டிஜெக்டனாக அதெல்லாம் ஓடிவிடும். அதுதாங்க
அதுதாங்க பிரபஞ்சம். பிரபஞ்சம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் நம்மளோட இருந்தது அப்படின்னா அண்ட் நமக்கான கனவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அவ்வளோ அழகாக கூட்டின்னு போகுங்க. இதை விட ஒரு அழகான உதாரணம் சொல்ல முடியாதுங்க. அதனால தான் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நான் இதை பேசினேன் அண்ட் மன நிறைவோடு பேசுகிறேன். ஏன்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கும்போது நம்மெல்லாம் கவலையே பட வேண்டாம். லைஃப் ஜிங்கிள்லால தான், லைஃப் ஜிங்கிள்லால. வி ஆர் ஆல் பேசஞ்சர்ஸ். பண்ணு அப்படின்னா நம்ம பண்ணிடணும். இதை பண்ணாதே அப்படின்னா பண்ணாதே. பிகாஸ் ஏன்னா அவள் அது உண்டான ஹோம்ஒர்க் எல்லாம் அவள் பண்ணியிருப்பாள். அவள் கண்டிப்பாக நமக்கு நல்லது தாங்க பண்ணுவாள், நல்லது தாங்க வழிகாட்டுவா. ஸோ அந்த ஒரு நல்ல நம்பிக்கையோட நம்ம நிஜமாவே நம்ம கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி இந்த சிஎம்க்கு நம்ம எல்லாரும் கை கொடுப்போம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் இப்போ இது ஒரு அழகான உதாரணம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாருமே விஜய் மாதிரி நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்மளோட கனவுகளை வந்து அதை வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அது என்ன, அது நிஜந்தானா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு முயற்சி பண்ணினா, அதாவது ஃபேவரபுளாக வந்து நம்ம முயற்சி பண்ணினா கண்டிப்பாக பிரபஞ்சம் நம்மளோட கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு இம்மி அளவு கூட டவுட்டு கிடையாது. ஸோ எல்லாருமே வெற்றி பெறுவோம், நம்ம எல்லாரும் வெற்றி பெறுவோங்க. கவலையே படாதீங்க. எவ்வளோ பெரிய ஹர்டல்ஸ் வந்தாலும் அப்படியே பஞ்சு போல போகும். அதனால் நம்ம எல்லாருமே எப்படி விஜய் அவர்கள் வந்து என்ன அழகான அவரோட பயணத்தை வந்து ரொம்ப அழகாக இது பண்ணா, அதே மாதிரி நம்மளும் ஒவ்வொருத்தரும், பிகாஸ் இது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளும் எல்லாராத்துலேயும் இப்போ விஜய் ஜெயிச்சதுன்னா எல்லாராத்துலேயும் யாராத்துல அவா வீட்டில் ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அதே மாதிரி தாங்க நம்மளும் அந்த மாதிரி நடக்கும். நம்ம பண்ணினா நம்ம சொசைட்டிக்கு பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த வெற்றி அத்தனை பேரால் அனுபவிக்க முடியும், சந்தோஷப்பட முடியும். அதனால் பிரபஞ்சத்துக்கு என்றைக்குமே நன்றி சொல்லுங்கோ அண்ட் பிரபஞ்சத்தோடு நம்ம பயணிக்கணும். இதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, இல்லை அப்புறம் வந்து கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யோர் கான்டாக்ட்ஸ். கண்டிப்பாங்க நம்மளும் நம்பாத்து விஜய். ஸோ நம்பாத்து விஜய் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்குள் இருக்கார் விஜய் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினச்சிங்கன்னா ட்ரீம் பண்ணுங்கோ, பர்பஸ் பண்ணுங்க, பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் லிவ் வித் ஆக்ஷன்ஸ். தேங்க்யூ, பாய்.